அவசரப்பட்டு அவனை சுற்றாதீங்க ப்ளீஸ். இல்ல, அவன் உயிரோட இருக்க கூடாது. ஐயா ஐயா சொல்றத கேளுங்க. இது வரைக்கும் நீங்க எந்த குற்றமும் செய்யல. இப்ப இவனை சுட்டீங்க, அப்புறம் குத்தவாளி ஆடுவீங்க. அப்புறம் என்னால உங்களை காப்பாற்ற முடியாது. ப்ளீஸ் துப்பாக்கியை கீழப்படுங்க. சொல்லு. தாத்தா வேண்டாம், அவர் சுட்டாதீங்க தாத்தா. முடியாது. யார் எடுத்தாலும் சரி, அவனை கொல்லாம விட மாட்டேன். தாத்தா, என்ன சுட்டுட்டு இவனை சுடுங்க. எஸ். ஏன் தயங்குறீங்க? Come on, shoot! எனக்கு தெரியும் உங்களால சுட முடியாது. ஏன்னா ஒரு உயிரை கொல்ற அளவுக்கு நீங்க கெட்டவர் இல்லை. ராஜசேகர், உன் புத்தியை காட்டிட்ட பத்தியா? உங்க ஆளுங்கெல்லாம் கூப்பிட்டு மரியாதை எங்க இருந்து போயிடு. போறேன் போறேன். ஐயா இதை வச்சுங்க. நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இந்த துப்பாக்கியோட சரண் அடைஞ்சிருங்க. நானும் உங்க கூட வரேன். மேல் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணி உங்களை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு. அந்த குமார கொஞ்சம் நிறுத்திய. One minute, please. இந்த ஒரு நிமிடம் தான் என் வாழ்க்கையை மாற்றி அமைத்த அந்த ஒரு நிமிடம். நீ மட்டும் தடுக்காம இருந்திருந்த அவனை கொண்டு இருப்பேன். இப்ப என்ன சுட்டுட்டான் பாத்தியா? நீ என்ன எப்படி காப்பாற்ற போறேன்? தம்பி, ஐயா மகதியே அனாதையா அப்படிலாம் சொல்லாதீங்க. இல்ல ஐயா ஐயா வாங்க இன்ஸ்பெக்டர். உங்களுக்கு தான் போன் பண்ணலாம் நினைச்சேன். இந்த சண்டாள ராமலிங்கம் என்ன சுட வந்தான். நான் தற்காப்புக்காக போராடினேன். என் கையில காயம்பட்டுருச்சு. துரதிருஷ்டவசமா அந்த துப்பாக்கி வெடிச்சு அவன் இறந்துட்டான். ஐ எம் சாரி சார். எதுவா இருந்தாலும் நான் உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டிய நிலைமையில இருக்கேன். Of course, do your duty, இன்ஸ்பெக்டர். வீட்டை பாத்துங்க. வாங்க இன்ஸ்பெக்டர். மரணமடைந்த ராமலிங்கம் கோர்ட்டில் ராஜசேகரை கொலை செய்தே தீர்வதாக சொல்லியிருக்கிறார். இன்ஸ்பெக்டரின் துப்பாக்கியை திருடிக் கொண்டு ஓடியிருக்கிறார். ராஜசேகரது வீட்டிற்கு சென்று அவரை கொலை செய்தாக மிரட்டியிருக்கிறார். ராஜசேகர் தன்னை காத்துக்கொள்ளும் முயற்சியில் இறங்கும் போது துப்பாக்கி வெடித்து ராமலிங்கம் இறந்திருக்கிறார். மேற்சொன்ன சம்பவங்களை நேரில் பார்த்ததற்கு சாட்சியங்கள் இருக்கின்றன. ஆகவே தற்காப்புக்காக நடந்த செயலாக இதை கருதி ராஜசேகரை விடுதலை செய்ய தீர்ப்பு கூறுகிறது. மிஸ்டர் குமார், நீ படிச்ச சட்டம் கோர்ட் வரைக்கும் தான் பாயும். என்கிட்ட இருக்கிற பணம் பாதாளம் வரைக்கும் பாயும் சார். ஆனா பாதாளத்துல புழுக்க தாங்காம வேர்த்து போய் காத்து வாங்க வெளியில வரும் இல்ல, அப்ப இந்த சட்டம் ஆரோக்கியமா காத்திருக்கும். பி கேர்ஃபுல். யூ பி கேர்ஃபுல். தோல்விங்கிற வார்த்தையே இந்த ராஜசேகர் அகராதியில கிடையாது. தோல்வி இல்லாத மனுஷன் சரித்திரத்திலேயே கிடையாது. 1000 வழக்கு நீ என் மேல போட்டாலும் தோல்வி உனக்குத்தான் சொல்றேன்.
வழக்குல தோல்வி அடைஞ்சிருக்கலாம், வாழ்க்கையில தோல்வி அடைய மாட்டேன். இப்ப சொல்றேன் கேட்டுக்க. இன்னும் எண்ணி 3 மாசத்துல, that is 90 days, உன்னை குற்றவாளி நிரூபிச்சு உன் கழுத்துல தூக்கு கயிற மாட்டல, 3 முழம் கயித்துல நான் தொங்குறேன். 3 மாசம் கழிச்சு 3 முழ கயித்த நானே உனக்கு அனுப்பி வைக்கிறேன். ஓகே? நீ எங்க வந்த? உன் தாத்தாவோ செத்துட்டான், தனியா இருக்கிற உனக்கு கட்டில் துணையா இருக்க வந்திருக்க. நாயே, வெளியே போ. நாய் தான், வெறும் நாய் இல்ல, வெறி நாய். உன்னை சும்மா விட மாட்டேன். எனக்கு ஐயோ, இவன் தான் அந்த சண்டாள ராஜசேகரோட டிரைவர். இவனை விசாரிச்சு அவனை பத்தின எல்லா உண்மையும் தெரியும். ஒரே கல்ல 2 மாங்க விசாரிக்கிறேன். சொல்லு, உன் முதலாளி என்ன தொழில் பண்றது? சொல்லு. சொல்ற. சொல்லு சொல்லு. முதலாளி என்ன வேலை செய்யறது எனக்கு தெரியாது. ஆனா ஒவ்வொரு மாசமும் கேரளா போவாரு. கேரளா எதுக்காக போறாரு? எதுக்காக போறாங்க எனக்கு தெரியாது. ஏற்பாடு கொண்டு போயிடுவேன், திரும்பி வந்தா கூட்டு வந்துடுவேன், அவ்வளவுதான். இந்த மாசம் எத்தனாம் தேதி போறாரு? தெரியாது. சொல்லு. சொல்லிடுறேன். இந்த மாசம் 15ஆம் தேதி போறாரு. இனிமே வசந்தி இருக்கிற பக்கம் தலை வச்சு படுக்க கூடாது. சரிங்க. இங்க நடந்த விஷயம் உங்க முதலாளிக்கு தெரிஞ்சிச்சு, அப்புறம் மீன் தொட்டி இல்ல, குழிய தோண்டி புதைச்சிருவான். ஆமா, உங்ககிட்ட உதவாங்கிட்டு உண்மையை சொன்னது எங்க முதலாளி தெரிஞ்சா நீங்க என்ன அவரே போச்சுருவாரு. என்ன விட்டுருங்க, வரட்டுங்களா? ஓடு. அடி ஒண்ணும் பண்ண. என்னாச்சு தெரியல, சட்டையை அவுத்து பாப்போம். அடிச்சானோ கடிச்சானோ? ஐயோ, என்ன? கையை காமிங்க. எனக்கும் ஒரு துணை தேவைன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே அந்த ராஜசேகரன் நிழலா தொடர்ந்து அவனை கையும் களவுமா சட்டத்து கையில பிடிச்சு கொடுத்துட்டு அப்புறம் இந்த லவெல்லாம் பண்றேன். ஓகே, வரட்டுமா? நானும் உங்க கூட வரேன். பூனைய மடியில கட்டிட்டு சவுனம் பார்க்க சொல்றியா? வேணாம், நான் வரேன். உன் மூக்கு ரொம்ப அழகா இருக்கு.